நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் இந்த கூட்டுறவு என்பது ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. ஆனாலும் பல பகுதிகளில் இன்னும் அன்கவர்டு ஏரியாஸ் என்பது இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளோ எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் இல்லை என்று எங்களிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார்களோ அதை உடனடியாக அவற்றில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். எந்த உறுப்பினருக்கு அப்படிப்பட்ட கோரிக்கைகள் இருந்தாலும் எங்களுடைய அலுவலர்களை அணுகினால் அந்த திட்டத்தை நாங்கள் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்க தயாராக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதல் பேரில் 5000 சிறு பண்ணைகள் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்து 3 லட்சம் ரூபாய் வரை வெறும் 4% வட்டியோடு வழங்குகின்ற ஒரு திட்டமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதையும் நாம் மாநிலம் முழுவதும் எடுத்து சென்று விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வை முன்னேற்றுவதற்கு இந்த கூட்டுறவு சங்கங்களின் வழியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுமார் 10,000 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் பல இன்றைக்கு கட்டிடங்கள் இல்லாமல் இருக்கிறது. அவற்றை சீர் செய்வதற்கு தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பல இடங்களில் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டது. இன்றைக்கு இந்த அற்புதமான திட்டத்தை அந்த ஏழைகளுடைய வயிற்றில் இன்றைக்கு பால் வார்த்து கொண்டிருந்த அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அரசியல் வஞ்சகத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு எதிரான ஒன்றிய அரசு இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறது. எனவே இப்போது அந்த பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் கட்டுவதில் மிகப்பெரிய சவாலும் ஏற்பட்டுள்ளது. இதற்கு பால்வளத்துறையில் அதற்கான நிதி போதிய அளவு இல்லாத காரணத்தால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதியிலிருந்தும் அவற்றை கட்டலாம். எனவே நாங்கள் மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மீண்டும் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி ஏதாவது திட்டத்தை பெற்று அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். முத்துப்பேட்டை மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள். முத்துப்பேட்டை மட்டுமல்ல, நான் ஏற்கனவே கூறியது போன்று எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் இல்லையோ அந்த பகுதிகளுடைய விவசாயிகளை நீங்கள் எங்களிடத்தில் அறிமுகம் செய்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கெல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து பால் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை ஏற்கொள்ளப்படும். நான் ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய ஆவின் செயல்படுவதன் காரணத்தினால்தான் ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டு முழுவதும் தரத்திற்கேற்ற விலை கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. அதே போன்று அந்த பொதுமக்களுக்கும் நியாயமான விலையில் அந்த பால் கிடைப்பதற்கான உத்தரவாதமும் கிடைக்கிறது. எனவே தொடர்ந்து நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் அதற்கு ஒரு ஆதரவை தர வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.